எல்லோரும் கரங்களை தட்டி டாக்டர் சாம் ஜெபதரி அவர்களை சந்தோஷமாக நல்ல உற்சாகமாக அவர்களை வரவேற்போம். இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். 33 ஆண்டுகளுக்கு முன்பாக முதல் முறை சிங்கப்பூருக்கு வர ஆண்டவர் கிருபை செய்தார். எவ்வளோ பெரிய மாறுதல்கள், நிறைய புது புது ஊழியர்கள், நிறைய புது புது ஜெப வீரர்கள் பார்க்கும்போது உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது. இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற தேவனுடைய தாசர்களுக்காக உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாகவே சிங்கப்பூரை ஆண்டவர் சந்திக்கிற, சிங்கப்பூரில் ஒரு பெரிய எழுப்புதலை உயிர் மீட்சியை கட்டளையிடுகிற நாட்கள் நெருங்கி இருக்கிறது. நாங்களும் மகிழ்ந்து களி கூறும்படி திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரா என்று சங்கீதக்காரன் கேட்டார். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிற ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல ஜெப வீரரை எழுப்பிக் கொண்டிருக்கிறார், மிஷினரிகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார், தேசத்தின் அஸ்திபாரங்களை அசைக்கிற தெய்வீக மனுஷரை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அநேக ஊழியர்கள் எழும்பி இருக்கிறார்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. மறுபக்கம் சிங்கப்பூருக்காக ஜெபிக்கும்படி ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் ஏவுதல் தந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு சைனீஸ் நியூ இயர் டே. கேசினோ இன்றைக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது. சிங்கப்பூருக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் ஏவுதல் தருகிறார். சோதம் குமாராவை அழிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொன்ன போது ஆபிரகாம் திறப்பில் நின்று மன்றாடினார். ஆண்டவர் ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தார். அந்த சோதமிலே 50 நீதிமான்களை நான் கண்டால் அந்த தேசம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்று சொன்னார். 50 நீதிமான்கள் இருந்தால் முழுவதும் பூரணமான எழுப்புதல், பூரணமான ரட்சிப்பு. அடுத்தது 50 10 ஆண்டவர் சொன்னார், 10 நீதிமான்கள் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன். 50 இருந்தா பூரண ரட்சிப்பு. 10 அவ்வளவுதான் கிடைக்குது, அழிவிலிருந்து தப்பிரும். ஒரு நீதிமான் இருந்தால் அந்த நீதிமானை வெளியே கொண்டு வந்து மற்ற பேரை நான் அழிப்பேன். துன்மார்க்கரோட நீதிமானை அழிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக என்று ஆபிரகாம் மன்றாடினார். ஒரு நீதிமான் கூட அழிக்கப்படுவதில்லை. 50 நீதிமான்களை உருவாக்கிவிட்டால் அந்த பட்டணம் முழுவதும் எழுப்புதல், பட்டணம் முழுவதும் ரட்சிப்பு. 10 இருந்தால் அழிக்க மாட்டேன். 10 இருந்தால் அழிக்க மாட்டேன். தேவ ஜனங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கம் நீதிமான்களை எழுப்ப வேண்டும், ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும். எழுப்பி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேல் ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படணும். எழுப்பி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும். ஒரு நீதிமானை கூட ஆண்டவர் விடுவதில்லை. சமீபத்தில் ஹைத்தி, அந்த தேசத்தில் பயங்கரமான நிலநடுக்கம் வந்தது. மொத்தம் அங்கே உள்ள ஜனங்களினுடைய ஜனத்தொகை 1 கோடி. அதுல 2 லட்சம் மக்கள் மரித்து போனார்கள். ஒரு சின்ன அசைவு, 20 செகண்ட் பூமி அதிர்ந்த அதிர்வு, அவ்வளவுதான். இந்த தேசமே நிலை குலைந்து போனது. சிங்கப்பூர்ல நீதிமான்கள் எழுப்பப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம். சிங்கப்பூர்ல ஜெப வீரர் எழுப்பப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம்.
சிங்கப்பூர் உள்ள சபைகள் வளர்ந்து பெருக வேண்டியது எவ்வளவு அவசியம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மக்களை கடந்து வரும்படி அவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. We welcome you, Lord. மகிமையின் ராஜாவாய் எங்களுடைய மத்தியிலே இறங்கி வர வேண்டும் என்று உம்மை அன்போடு வாழ்த்துகிறோம். ஆவியானவரே, வான்புறாவான ஆவியானவரே, இயேசுவின் மேல் அமர பரலோகத்திலிருந்து சிறகடித்து வந்த வான்புறாவான ஆவியானவரே, மேல் வீட்டறையில் அக்கினிமயமாய் இறங்கி வந்த ஆவியானவரே, பெருங்காற்றாக சூழ்ந்து கொண்ட ஆவியானவரே, இந்த நேரம் உம்முடைய நேரமாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. உம்முடைய ஜனத்தை சந்திக்கும்படி எங்களுடைய மத்தியில் அசைவாடுகிறதற்காக நன்றி. எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு ராஜா சிலுவை சுமந்தவராய் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் எங்களுடைய மத்தியில் உலாவுகிறதற்காக நன்றி. எங்கள் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறபடியால் இந்த இரவு வேளையிலும் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். எங்கள் தேவன் மகிமையின் ராஜாவாய் இருக்கிறபடியால் மகிமையான காரியங்களை, வல்லமையான காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை எதிர்பார்க்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இந்த இடம் முழுவதையும் நிரப்ப வேண்டும் என்று மன்றாடுகிறேன். ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்பி 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 வழியத்தக்க அளவற்ற அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிறேன். எங்களுடைய சின்ன சரீரம் தாங்கிக் கொள்ளக்கூடாத அவ்வளவு பெரிய அபிஷேகத்தை இந்த இரவேளையில நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். இன்றைய செய்திக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த ஒரே வசனம் 3 இடங்களிலே இருக்கிறது. மத்தேயு 24:13 வாசித்த இதே வசனத்தை மத்தேயு 10:22 வாசிக்கலாம். மார்க் 13:13 வசனத்தில் வாசிக்கலாம். 3 முறை ஆண்டவர் இதே வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். முடிவு பரியந்தம் நீ நிலை நிற்க வேண்டும். ஆமென். இந்த வசனத்தில் 3 பகுதி இருக்கின்றன. முதல் பகுதி முடிவு பரியந்தம், 2வது பகுதி நிலை நிற்கிறவன், 3வது பகுதி ரட்சிக்கப்படுவான் என்கிற பகுதி. இந்த பகுதியை ஆண்டவர் சொல்லும்போது, இயேசு ஒலிவ மலையின் மேல் தனித்து இருக்கும்போது சீஷர் அவரிடத்திலே மெதுவாய் வந்து ஒரு கேள்வியை கேட்டார்கள். உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? அதை எங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்போதுதான் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் முழுவதும் முடிவு நாட்களை பற்றினது, கர்த்தருடைய வருகை பற்றினது. லூக்கா 21ஆம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவருடைய வருகை பற்றியது, முடிவை பற்றியது. மார்க் 13ஆம் அதிகாரம் முழுவதும் உலகத்தின் முடிவை பற்றியது,
வருகையின் அடையாளங்களை பற்றியது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு முன்பாக 2 காரியங்கள் எப்போதும் நின்று கொண்டே இருக்கின்றன. ஒன்று, நம்முடைய மரணம். மரணம் என்பது நம்முடைய சரீர வாழ்க்கையினுடைய முடிவை குறிக்கிறது. அடுத்தது ஆண்டவருடைய வருகை. வருகை என்பது கிருபை நாட்களினுடைய முடிவை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். சிலர் சொல்லுகிறதை கேட்டு இருக்கிறேன். நான் 15 வருஷத்துக்கு முன்னால நான் ரட்சிக்கப்பட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னால அபிஷேகம் பெற்றேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ ஏதோ ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டது மட்டும் போதாது. முடிவு பரியந்தம் நீ நிலைத்து நிற்கும் போதுதான் ரட்சிக்கப்படுவாய். சில ரட்சிப்பை குறித்து பேசும்போது கடந்த கால ரட்சிப்பை, நிகழ்கால ரட்சிப்பை, வருங்கால ரட்சிப்பை குறித்து பேசுவார்கள். எபேசியர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒரு நாள் சிலுவை அண்டை வந்தீர்கள், பாவ பாரங்களை சிலுவையின் அடிவாரத்தில் இறக்கி வைத்தீர்கள், இயேசுவை நோக்கி பார்த்தீர்கள். நீர்தானே என் பாவங்களை மன்னிக்கிறவர், ஐயோ என் பாவங்கள் அத்தனை கொடிதாய் இருக்கிறது, பாதாளத்தை நோக்கி இழுக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில சாபமாய் இருக்கிறது, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து உம்முடைய இரத்தத்தால கழுவியருளும் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசு இரட்சகராய் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தார். நமக்கு ஒரு ரட்சிப்பை அது உண்டாக்கிற்று. ஆனால் அதோடு ஆண்டவர் நிறுத்தி விடுகிறதில்லை. அப்போஸ்தலர் 2:47 சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார். சபையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். சபை மிகவும் முக்கியமானது. சபையில அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதகர்களை ஏற்படுத்தி நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பூரணப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டார். கடந்த கால ரட்சிப்பு நிகழ்காலத்தில் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே, ரட்சிப்பை பாதுகாத்துக் கொண்டே, ரட்சிப்பிலே நிலை நிற்கிற ஒரு பகுதி ஆண்டவர் சொன்னார். மாத்திரமல்ல, ரோமர் 13:11 வாசிக்கும் போது, நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்போது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. வருங்கால ரட்சிப்பை குறித்தும் வேதம் பேசுகிறது. பிலிப்பியர் 2:12 வாசிக்கும் போது, இப்போதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. தேவ பிள்ளைகளே, என் வாலிப வயதிலே இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். நான் 23ஆம் வயதிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அவருக்கு என் வாழ்க்கை அர்ப்பணித்தேன். ஆனால் நான் ஏற்றுக்கொண்ட வேளை தமிழ்நாட்டிலே மகா பிரபலியமான வல்லமையான ஒரு ஊழியக்காரர் விழுந்து போகிறதை பார்த்தேன். பயங்கரமாய் நின்று சிங்கம் போல பிரசங்கிக்கிறவர், தாம் மேல இயேசுவானவர் வந்து இறங்கிவிட்டார் என்று சொன்னார். நான் தான் கிருஷ்ணனுடைய அவதாரம் என்று சொன்னார். ஒரு திராட்சை மாலையை போட்டுக்கொண்டு இந்து கோவில் முன்னால் உட்கார்ந்து பஜனை செய்ய ஆரம்பித்தார். எனக்கு வேதனையாயிருந்தது. என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. முடிவு பரியந்தம் நம்மால் நிலை நிற்க முடியுமா? கடைசி வரை என்னுடைய ஓட்டத்தை நான் வெற்றியோடு ஓடி முடிப்பேனா? இவ்வளவு பெரிய நட்சத்திரம் போல பிரகாசித்த இவ்வளவு பெரிய தேவ மனிதன் விழுந்து போனாரே, நான் எம்மாத்திரம்? சாத்தானும் என்னுடைய உள்ளத்திலே, நீ விழுந்து போவாய், விழுந்து போவாய், உன்னால் நிலை நிற்க முடியாது என்று உணர்த்துகிறதை போல நான் உணர்ந்தேன். ஒரு தேவ மனிதனிடத்தில் போய்
நான் விழாமல் இருக்க வேண்டும் என்றால், முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொன்னார், உன்னை நிலைநிறுத்துகிறது ஒன்றே ஒன்றுதான், அது தேவனுடைய கிருபை. உன்னை குறித்து பெருமை பாராட்டாமல், தேவனே உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை என்று ஓடுவாயானால் உன்னுடைய வாழ்க்கையை வெற்றியோடு ஓடி முடிக்க முடியும். என்னை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தின ஒரு சகோதரி உண்டு. அவர்களிடத்தில் அதே கேள்வியை கேட்டேன். நான் முடிவு பரியந்தம் நிலைநிறுத்தி நிற்க வேண்டும் என்றால், என்னுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யத்தில் நான் பங்கடைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த சகோதரி சொன்னார்கள், எப்போதுமே அபிஷேகம் என்ற நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து இறங்கி வருகிற நதி மேட்டை நோக்கி ஏறி போகாது, பள்ளத்தை நோக்கி தான் இறங்கி போகும். பள்ளம் போல தாழ்மை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற ஆண்டவர் உன்னுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க கிருபை செய்வார். ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிறது போல, ஜெப ஆவிக்காக மன்றாடுகிறது போல, ஆவியின் வரங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறது போல, தாழ்மையுள்ள ஒரு இருதயத்துக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலானே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நீ நிலை நிற்க வேண்டும். முடிவு பரியந்தம், கடைசி பரியந்தம், மரண பரியந்தம். உங்களுடைய ஓட்ட முடிவில் மேல் உங்களுடைய கண்கள் இருக்கட்டும். நல்ல போராட்டத்தை போராடி ஆண்டவருடைய கரத்திலிருந்து நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுகிற அந்த குறிக்கோளின் மேல், அந்த நோக்கத்தின் மேல் உங்களுடைய கண்கள் உறுதியாயிருக்கட்டும். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். அவருடைய கரத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடி உடைய விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய தேவனை நோக்கி அவர் நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட தீர்மானித்துக் கொள்ளுங்க. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். தேவ பிள்ளைகளே, நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பு சாதாரணமானதல்ல. நமக்காக பரலோகத்தின் தேவன் தாமே பூமியில இறங்கி வந்து அடிமையின் ரூபம் எடுத்து, பிலிப்பியர் 2:8 சொல்லுகிறது, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாராம். நாம் முடிவு வந்திய பரியந்தம் நிலைத்து நிற்கும்படி மரண பரியந்தம் அவர் தாழ்த்தினார், அடிமையின் ரூபம் எடுத்தார். நம்ம உங்களுக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்கும்படி முள்முடி சூட்டப்பட்டார். எவ்வளவு கொடூரமாய் அவருடைய கைகள் கால்கள் ஆணிகள் கடாவப்பட்டது, எவ்வளவாய் அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பிழியப்பட்டது. அத்தனை சவுக்கடிகளையும் அவர் பொறுமையோடு சகித்ததின் காரணம் என்ன? உடைய ஆத்துமாவுக்கு ரட்சிப்பை தர வேண்டும் என்பதற்காக. ஆகவேதான் எபேசியர் 2:4 சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த தேவகுமாருடைய தியாகத்தை அற்பமாய் நாம் எண்ணுவோமானால், வரும் கோபத்துக்கு எப்படி நாம் தப்புவித்துக் கொள்ள முடியும்? இவ்வளவு பெரிய ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். ரட்சிப்பு என்பது சாத்தானுடைய கையிலிருந்து ஒரு ரட்சிப்பு, பிசாசின் போராட்டங்கள் இந்த ரட்சிப்பு, சாபத்திலிருந்து ரட்சிப்பு, பாதாளத்தின் வல்லமையிலிருந்து ஒரு ரட்சிப்பு, நித்திய அக்கினி கடலிலிருந்து ஒரு ரட்சிப்பு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, எந்த காரணத்தினாலும், எந்த சிற்றின்ப மோகத்தினாலும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த தொடர்பு, எந்த ஐக்கியத்தினாலும்
அந்த அருமையான இரட்சகரை விட்டு பிரிந்து விடாதிருங்கள். அவருடைய கல்வாரி அன்பை விட்டு தூரமாய் போய் விடாதிருங்கள். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பல வல்லமைகள் உங்களை இழுக்கக்கூடும். கண்ணின் இச்சைகள் இழுக்கக்கூடும். மாம்ச பலவீனங்கள் உங்களை இழுக்கக்கூடும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரித்து எடுக்கும்படி உலகத்திலே பல வகையான சுவைகளை காண்பித்து சாத்தான் உங்களை இழுக்கக்கூடும். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க இன்றைக்கு தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கடந்த வாரம் என்னுடைய மகள், அவள் டாக்டராக இருக்கிறாள். அவருடைய ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆன ஒரு வாலிப பெண்ணை பற்றி அவள் சொன்னாள். அவள் ஏதோ ஒரு வாலிபனை விரும்பினாள் என்பதற்காக தகப்பனார் அவளை கடிந்து கொண்டார், அடித்தார், தூக்க மாத்திரைகளை வழங்கிவிட்டாள். நிறைய மாத்திரைகளை வழங்கிவிட்டாள். ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டாள். அவளுக்குள்ளே ஒரு பயங்கரமான போராட்டம். அத்தனை தூக்க மாத்திரைகள் விழுங்கினபடினாலே அவளுடைய விருப்பத்துக்கு மாறாக தூக்கம் அவளை இழுக்க ஆரம்பித்தது. அவளுக்குள் மனதுக்குள் பல காட்சிகள் தோன்றுகிறது. இனிமேல் அந்த தூக்கத்திலிருந்து வெளிவர முடியாத பாதாளத்தின் வல்லமைகள் அவளை இழுப்பதை அவள் உணர ஆரம்பித்தாள். ஆயிரக்கணக்கான அசுத்த ஆவிகள் அவளை பாதாளத்துக்கு நேராக இழுக்கிறதை உணர்ந்தாள். திரும்பி வராத ஒரு ஆழமான தூக்கத்துக்குள், கன நித்திரைக்குள், இருளுக்குள், காரிருளுக்குள், பாதாளத்துக்குள் செல்வது போல ஒரு பிரமை அவளுக்கு ஏற்பட்டது. இழுக்கப்பட்டு போகும்போது தன்னுடைய சுய பலனால் அந்த தூக்க மாத்திரைகளுக்கு விரோதமாக தான் விழித்திருக்க வேண்டும் என்று விரும்பினால் முடியவில்லை. உள்ளுக்குள்ளே சரியான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இனி வெளிச்சத்தை காண்பேனா? இனி இந்த சூரியனை காண்பேனா? இனி இந்த பூமியில இந்த அழகான உலகத்தை நான் காண்பேனா? பல கேள்விக்குறிகள். ஐயோ, தெரியாமல் மாத்திரைகளை விழுங்கிவிட்டேனே என்ற ஒரு பயம். நல்ல வேளை இந்த ஆஸ்பத்திரியில் அவளை காப்பாற்றினார்கள். வயிற்றை கழுவி சுத்திகரித்தார்கள். நீண்ட நேர இருளுக்குள் போன பிறகு கண்களை திறந்து பார்த்தாள். அப்பாடா, பூமிக்கு நான் வந்துவிட்டோம், பாதாளத்து வல்லமைக்கு தப்பிவிட்டோம். ஒரு பெரிய ஆறுதல். உடைய பெற்றோருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. சில வல்லமைகள் நம்மை மீறி இழுக்கக்கூடியது. நம்மால் அதை போட்டி போட்டு அதை மேற்கொள்ள முடியாது. தாவீது அதை வர்ணிக்கும் போது மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொன்னார். அது ஒரு இருள், அது பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்கு. பாவத்திலே மரிக்கிறவன் நிர்வாணமாய் அவனுடைய சரீரம் எழும்பும். அவனுடைய சரீரம் பாவ சரீரமாயிருக்கும். நம்மை போல மாம்சமும் ரத்தமும் உடைய சரீரமாய் இருக்க போவதில்லை. அவன் செய்த பாவங்களே அவனுக்கு ஒரு பயங்கரமான அசுத்தமான அருவருப்பான ஒரு சரீரத்தை உருவாக்கும். நிர்வாண கோலத்தில் அவன் எழுப்புவான். தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு, துதியின் ஆடையோடு, கர்த்தர் தருகிற வெண் வஸ்திரங்களோடு மகிமைக்குள்ளே சந்தோஷமாய் பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி இருக்கும். அது வேதனையான அதிர்ச்சி அல்ல, ஆனந்த அதிர்ச்சியாயிருக்கும். எனக்கா இவ்வளவு அழகான நித்தியத்தை, எனக்கா இவ்வளவு அழகான வாசஸ்தலங்களை, எனக்கா மகிமையின் தேசத்திலே, துதிமயமான தேசத்திலே 1000-10000 தேவதூதர்கள் பாடி ஆடுகிற இந்த தேசத்திலே எனக்கு ஆண்டவர் இடம் கொடுத்தார். ஆண்டவருடைய கிருபை அப்போதான் பூரணமாய் நாம் உணர்ந்து கொள்ளுவோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன்.
மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த தேவன் வழுவாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் மிகுந்த மகிழ்ச்சியோட அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்மை நிலைநிறுத்தவும் அவர் ஒருவரே வல்லமையுள்ளவர் என்பதை புரிந்து கொள்ளுவார். ஒரு பாவியின் மரணம் எவ்வளவு வேதனையா இருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும். ஒரு சொட்டு தண்ணீருக்காக கோடி 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 வருஷங்கள் அந்த நித்திய நரகத்தில் கிடந்து ஒரு சொட்டு தண்ணீருக்காக எவ்வளவு இயங்க வேண்டியது இருக்கும். எண்ணி பாருங்க. இன்றைக்கு உங்களுடைய மரணம் இருக்கும் என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருக்கும் என்றால், ஹெய்த்தியை அசைத்த அந்த பயங்கர பூகம்பம் சிங்கப்பூரை அசைக்கும் என்றால் உங்களுடைய நித்தியத்தை எங்கே செலவழிப்பீர்கள்? யோசித்து பாருங்க. உலகத்துக்கு நிச்சயமாகவே முடிவுண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் முடிவுண்டு. வேதம் சொல்லுகிறது, ஒரு தரம் அது மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனும் உலகத்தில் என்றென்றைக்கும் வாழப்போவதில்லை. உலகத்தின் முடிவு என்பது நிச்சயத்திலும் நிச்சயம். ஆண்டவரை சொல்லி இருக்கிறார். எவ்வளவு காலம் நீ பாவத்திலே விழுந்து விழுந்து வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாய்? எவ்வளவு காலம் பரிசுத்தத்தில் நீ தடுமாறி தடுமாறி, ஐயோ கண்களின் இச்சையில எனக்கு விடுதலை இல்லையே, ஜீவனத்தின் இச்சையில எனக்கு விடுதலை இல்லையே, எவ்வளவு காலம் தவித்துக் கொண்டிருப்பாய்? எவ்வளவு இரவுகள் உன் மனைவிக்கு உன் குடும்பத்துக்கு தெரியாமல் ரகசியமாய் இன்டர்நெட்டை போட்டு அருவருப்பான காட்சிகளை ரசித்து உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருப்பாய். பயங்கரமான பாவங்கள் இன்றைக்கு உலகத்தை சூழ்ந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக சாத்தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நித்திரை மயக்கத்திலே, சிற்றின்ப மயக்கத்திலே ஜனங்கள் உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பாவத்தில் விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டே இருப்பாயோ? முடிவு பரியந்தம் நிலை நிற்காமல் போனால் உன்னுடைய நிலைமை என்னவாகும்? இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த கிணற்றின் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு, உலகம் காண்பிக்கிற சுவையை பருகுகிறவனுக்கு இவை அதனுடைய தாகத்தை தீர்க்கப் போவதில்லை. விபச்சாரக்காரன் விபச்சாரம் பண்ணிவிட்டு நல்லவனாய் மாறிவிடுவேன் என்று நாளைக்கு தன்னுடைய சுயபலத்தை நம்பியிருந்தால் அவனால் மேற்கொள்ள முடிவதில்லை. குடிகாரன் இன்றோடு நான் நிறுத்தி விடுவேன், முடிவதில்லை. மறுபடியும் குடிக்க அவன் போகிறான். இந்த கிணற்றின் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு, உலகம் காண்பிக்கிற சுவைகளை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், மறுபடியும் தாகம் உண்டாகும். ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை அறிந்திருக்கிறீர்கள். உலகத்தை அவன் பருக நினைத்தான், உலகத்தை அனுபவிக்க நினைத்தான். ஆண்டவர் சொன்னார், மறுபடியும் உனக்கு தாகம் உண்டாகும். அவன் நரகத்துக்கு போன பிறகும் அந்த தாகம் அவனை விட்டு எடுபடவில்லை. ஒரு சொட்டு தண்ணீருக்காக அவன் ஏங்கினான். யாரை பார்த்து அவன் கேட்டான்? எந்த ஒரு லாசரு அவனுடைய வீட்டின் வாசலின் அருகே கிடந்து பருக்கள் உள்ளவனாய், ஒருவேளை உணவில்லாமல் நாய்களோடு போட்டி போட்டு மேஜிலிருந்து விழும் துணிக்கீழினால் பசி ஆற்றிக்கொள்ள நினைத்த அந்த லாசரு இந்த கடைசி நேரத்தில் ரட்சிக்கப்பட்டு அவன் கர்த்தருடைய சமூகத்துக்கு சென்றபடியால், ஆபிரகாம் மடியில தேற்றப்பட்டபடியால் அவனை பார்த்து ஒரு சொட்டு தண்ணீருக்காக அவனுடைய நாவு ஏங்கினது. ஒரு செம்பு தண்ணீர் கேட்கவில்லை, ஒரு டம்ளர் தண்ணீர் கேட்கவில்லை. அவன் கேட்டது ஒரு டிராப், ஒரு துளி தண்ணீர். விரலை தொட்டால் எவ்வளவு தண்ணீர் அதில் ஒட்டுமோ அவ்வளவு தண்ணீர் கூட எனக்கு கிடைக்கவில்லையே, என்னுடைய நாவை தொடனோ. அவ்வளவு மகா வேதனை. காலங்கள் மாறுகிறது. உங்களுடைய அருகில ஏழைகளா இருக்கலாம், படிப்பறிவில்லாதவர்களா இருக்கலாம், திக்கற்றவர்களா இருக்கலாம், கூலி வேலை செய்கிறவர்களா இருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு முன்பாக ஆயக்காரர்களும் வேசிகளும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். நீ பெருமை பாராட்டி, ஜாதி பெருமை, அந்த பெருமை, பண பெருமை, காடி பெருமை எல்லாம் பாராட்டிட்டு இருந்து கடைசியில் உன் வாசல் கிட்ட இருந்த ஒரு ஏழை மனுஷனிடத்துல ஒரு சொட்டு தண்ணீருக்காக இறங்க வேண்டிய காலம் வந்து விடுவதற்கு முன்பாக உன்னுடைய ரட்சிப்பில நிலைநிற்க தீர்மானம் செய்யுங்க. ஆண்டவர் சும்மா வேடிக்கை பொருளா சொல்லல.
ஆண்டவர் தெளிவாய் எச்சரித்து சொன்னார், உன்னுடைய கண் உனக்கு இடரல் உண்டாக்கினார். கண்களின் இச்சையின்படி நீ நடந்தால் 2 கண்களை உடையவனாய் அக்கினி ஜுவாலையில நீ வேதனைப்படுவதை பார்க்கிலும் ஒரு கண்ணை பிடுங்கி எறிந்து விட்டாவது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர வேண்டும். ஆண்டவர் அதை வலியுறுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாவியின் முடிவு எவ்வளவு பரிதாபம்! தேவனற்ற மனிதனுடைய மரணம் எவ்வளவு பயங்கரமானது! பூமியிலே வாழ்வது 60-70 வருஷமாய் இருக்கலாம், ஆனால் அவன் நித்தியத்தில் வாழப் போவதோ கோடி 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 வருஷங்கள். இந்த கொஞ்ச காலத்தில் மரணத்துக்கு ஆயத்தம் இல்லாமல், நித்தியத்துக்கு ஆயத்தம் இல்லாமல் ஒருவன் மரிப்பான் என்றால் அதை பார்க்கிலும் ஒரு பரிதாபமான காரியம். அவன் பிறந்து வாழ்ந்ததை விட பிறவாமல் இருப்பதே மேல் என்று சொல்ல விரும்புவேன். கர்த்தர் சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் நீ நிலைத்து நில். ஆண்டவர் வேத புத்தகத்திலே முடிவு பரியந்தம் நிலைத்து நின்ற பரிசுத்தவான்களையும் எழுதி வைத்திருக்கிறார். தங்களுடைய ஓட்டத்தை இழந்து, தரிசனத்தை இழந்து விழுந்து போனவர்களையும் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 37:37 சொல்லுகிறது, நீ நீதிமானை பார், உத்தமனை நோக்கி பார், அவனுடைய முடிவு சமாதானம், அவனுடைய முடிவு சமாதானம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நேர்மையாய் நடந்தவர்கள் தங்களுடைய படுக்கையில இளைப்பாறுகிறார்கள். தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தானியேலே நீ போயிரு, முடிவு நாளிலே அவனவன் சுதந்திர வீதத்துக்கு எழும்பும் போது நீ எழுந்திருப்பாய். தானியேல் 12:3 சொல்லுகிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல இருப்பார்கள். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அல்ல. இது உண்மையான ஒரு வாழ்க்கை அல்ல. தாயின் வயிற்றிலே 10 மாதங்கள் இருந்தீர்களே, அந்த நாட்களும் உண்மையான வாழ்க்கை அல்ல. பூமியில் உள்ள வாழ்க்கை ஒரு ஆயத்த வாழ்க்கை. நித்திய காலத்துக்கு ஆயத்தம் செய்யும்படி ஆண்டவர் கிருபையாய் நாட்களை உங்களுக்கு தந்திருக்கிறார். இது ஒரு நித்திய மகிழ்ச்சிக்கு உங்களை ஆயத்தப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவோடு நடக்கிறவர்கள் நித்தியத்திலும் அவரோடு நடப்பார். நேசிக்கிறேன் ஆண்டவரே, நேசிக்கிறேன் ஆண்டவரே, என்றென்றைக்கும் உம்முடைய ராஜ்யத்தில் வருவேனே. பூமியிலேயே அதிக நேரம் உம்முடைய பாதத்தில் செலவழிக்க உதவி செய்யும், ஜெபத்தில் செலவழிக்க உதவி செய்யும், வேத வாசிப்பில செலவழிக்க உதவி செய்யும். ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போதுதான் அந்த நித்திய மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவன் தான். மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு. இயேசு மரண பரியந்தமும், சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினாராம். அடிமையின் ரூபம் எடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லுகிறார், ஒருவன் ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது. 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீ ஒரு விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் ஒரு மரண வீட்டுக்கு போவது நல்லது. 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. கலாத்திய சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் துக்கத்தோடு நோக்கி பார்த்து சொன்னார், கலாத்தியரே, ஆவியிலே நீங்கள் ஆரம்பம் பண்ணினீர்கள், இப்படியா நீங்கள் மாம்சத்தில் முடிவடைவீர்கள்? இப்படியா நீங்கள் மாம்சத்திலே முடிவடைவீர்கள்? கலாத்தியர் 3:1 அவர் சொன்னார், புத்தி இல்லாத கலாத்தியரே என்று ஆரம்பித்தார். ஆவியில ஆரம்பித்து விட்டு மாம்சத்திலே முடிவடைவது எவ்வளவு ஒரு பரிதாபமான காரியம். தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு புறப்படும் போது எவ்வளவு சந்தோஷமாய் புறப்பட்டார்கள். பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் சுமந்த சமுத்திரத்தில் தள்ளின போது அந்த ஆரம்பம் எவ்வளவு அருமையானதாய் இருந்தது. 84 வயதுடைய மிரியாம் தன்னுடைய கையிலே டாமரினை எடுத்து எவ்வளவு நடனத்தோடு ஆண்டவரை பாடி துதித்தார். ஆனால் போக 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 வனாந்தர வாழ்க்கையில சொல்ல 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 முறுமுறுப்பு அவர்களுக்குள்ளே வந்தது. ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணாமல் எதற்கெடுத்தாலும் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள்.
ஆண்டவருக்கு பிரியமில்லாத பொற்கன்று குட்டியை வணங்க ஆரம்பித்தார்கள். மோவாபிய பெண்களோடு வேசித்தனம் பண்ணினார்கள். அங்க எல்லாம் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா வந்துட்டு அவுத்து விட்ட கழுதைகள் மாதிரி அவ்வளவு விபச்சாரத்திலும் வேசித்தனத்தில் அலைந்து ஒரே நாள்ல 23,000 பேர் அடி வாங்கினாங்க. அந்த ஓட்டத்தை ஆரம்பித்ததுல இருந்து 40 வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் வனாந்தரத்துல மக்கள் செத்துக்கொண்டே இருந்தார்கள். கடைசியாய் கானானுக்குள்ளே பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே கர்த்தர் வாக்கு பண்ணின கானானுக்குள்ளே சென்றவர்கள் புறப்பட்டவர்கள் 2 பேர் தான். அவருடைய பிள்ளைகள் தான் ஏராளமாய் லட்சம் லட்சமாய் உள்ளது புகுந்தார்களே தவிர ஆரம்பித்தவர்கள் பலரும் முடிக்க முடியவில்லை. தேவ பிள்ளைகள் அந்த முடிவில் கண் வைக்க வேண்டியது அவசியம். நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறோரும் முடிக்கிறோரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லுகிறார், அவரை நோக்கி தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவும். பிலிப்பியர் 3:13-14 சொல்லுகிறார், நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். உடைய கண்கள் பரலோகத்தின் மேல் இருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற ஜீவ கிரீடத்தின் மேல் மரண பரியந்த உண்மை உள்ளவனாயிரு. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை அவர் உனக்கு தருவார். இந்த பரம வாசஸ்தலங்கள் மேல் உங்க கண்கள் இருக்கட்டும். வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடி என்ன பரிசுத்தப்படுத்தும் பாவ திரைகளை மேல் அணுகாதபடி காத்துக்கொள்ளும். மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கி மீட்டுக்கொள்ளும் ஆண்டவரே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் உடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய தேவ மனிதன். 3ஆம் வானம் வரைக்கும் ஏறெடுக்கப்பட்டவர். ஆவியின் வரங்கள் அத்தனையும் செயல்படுத்தினவர். தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்று அழைக்கப்பட்டவர். ஆனால் அவர் பயத்தோடு ஒரு வார்த்தை சொன்னார். அவ்வளவு பெரிய அப்போஸ்தலன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் முடிவில் பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு, நான் ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு நான் பெரிய அப்போஸ்தலன் என்று பெருமை பாராட்டி கொண்டு இருக்கவில்லை. உலகத்தில் பல பெருமைகள் உங்களை வந்து சேரலாம். எல்லாவற்றையும் உதறி தள்ளி இயேசுவின் தாழ்மையை தரித்துக் கொண்டு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போய்விடாதபடி என் சரீரத்தை கீழ்ப்படுத்துகிறேன், என் மாம்சத்தை நான் ஒடுக்குகிறேன். உபவாசத்தில் இருந்து நான் வெற்றியோடு ஓடி முடிக்க வேணும். அது மேலதான் என் கண். என் தாயார் நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு பல இடங்களுக்கு போகும்போது ஒரு நாள் கூப்பிட்டார், நீ மற்ற ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறது நல்லது, அதைவிட உன்னுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்வது அதைவிட நல்லது. மனுஷன் உலகம் முழுவதும் ஓடி 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 ஆத்துமாவை ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உன்னுடைய ஆத்துமாவை நீ பரிசுத்தத்தோடு பாதுகாத்துக் கொள்ளணும். ஏதாவது சிறு சிறு பாவங்கள் நுழைகிறதென்றால் உபவாசத்துக்கு போய்விடு, கர்த்தருடைய பாதத்துக்கு போய்விடு. உன்னை தாழ்த்தி கண்ணீரோடு மன்றாடி ஆதி அன்புக்கு திரும்பி வந்துவிடு. நீ மற்றவர்களை ஆதாயப்படுத்துகிறதை பார்க்கிலும் உன்னுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிப்பதுதான் உனக்கு நல்லது. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி உன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி விட்டால், முடிவு பரியந்தம் நிலை நிற்க முடியாமல் போய்விட்டால், உன்னுடைய நித்தியத்தை நீ எங்கே செலவழிக்க போகிறாய்? முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கணும். கடைசி இருதய துடிப்பு இயேசு இயேசு என்று முடியணும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீ போகணும். ஆகவே ஆண்டவர்கிட்ட நான் அடிக்கடி கேட்கிற ஒரு சின்ன ஜெபம்,
திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து நாம் மறிக்க கூடாது ஆண்டவரே. திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து நாம் மறிக்க கூடாது. என்னுடைய மரண நேரத்தில் பரிசுத்தவான்கள் எல்லாம் என் அருகில் இருக்கணும். ஜெபம் செய்து என்னை வழி அனுப்பணும். மோடி பக்தன் அப்படித்தான் விரும்பினார். ஜனங்களை பார்த்து சொன்னார், நான் மரித்து விட்டேன் என்று ஒரு நாள் எல்லாரும் என்னை பற்றி உங்களிடத்தில் சொல்லுவார்கள். அதை நம்பாதிருங்கள், அதை நம்பாதிருங்கள். அந்த நேரம் பரலோகத்தில் நான் இயேசுவோடு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருப்பேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணம் இல்லை, அது நித்திய ஜீவன், நித்திய பேரின்ப வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ள இயேசுவோடு நான் பிரவேசிப்பேன். மரண நேரத்தில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உலகம் சுருங்கி சுருங்கி மறைந்து கொண்டிருக்கிறது. பரலோக மகிமை மகா பெரிதாகி பெரிதாகி என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது என்னுடைய முடிசூட்டு நாள். மகிமையின் ராஜாவாகிய இயேசு நீதியின் கிரீடத்தோடு என்னை சூடுவதற்காக சந்தோஷமாய் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நித்தியத்துக்குள் பிரவேசித்தார். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை முடிவு பரியந்தம் வழி நடத்த வல்லமையாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு கரங்கள் உங்களை பிடித்திருக்கிறது. யோவான் 13:1 சொல்லுகிறது, அவர் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடி அவர் முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். யோவான் 16:33 சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்க என்ன பாதையில சென்றாலும் ஆண்டவர் உங்களோடு வழி நடந்து வர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அக்கினி சூளையில போட்டாலும் அக்கினி சூளையிலும் ஆண்டவர் உங்களோடு நடந்து வருவார். சிங்க கபில போட்டாலும் உங்கள் மேல் அன்பு வைத்த ஆண்டவர் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி அவைகளின் வாய்களை கட்டி யூதா கோத்திரத்து ராஜ சிங்கமாய் உங்களுடைய அருகில வருவார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லும்படி அவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும். அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லமையுள்ளவர். உங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அவருடைய மனதுருக்கத்துக்கு இணையான மனதுருக்கம் ஒன்றுமே இல்லை. பூமியில வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருடைய அன்பை ருசித்து 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 மகிழ்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தர் நல்லவர் என்று ஒவ்வொரு அடியிலும் ருசித்து ருசித்து நீங்க பெரிய ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் பெரிய 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 ஜெபங்களை ஒண்ணு எதிர்பார்க்கிறது இல்லை. ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நேசிக்கிற ஆண்டவரே, நேசிக்கிற ஆண்டவரே, இதுவரை நேசித்ததை பார்க்கல அதிகமாய் நேசிக்கணும். ஏனோக்கு உம்முடைய கரம் பிடித்து நடந்தது போல நான் உம்மோடு நடக்கணும். பரிசுத்தமுள்ளவனாய் என்னை காத்துக்கொள்ளும். நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, உம்முடைய ரத்தத்தால கழுவி நீர் அல்லவா. ஒரு சிறு சிறு ஜெபம் கூட, ஒரு சிறு சிறு ஜெபம் ஆண்டவரோடு நடக்க தீர்மானிங்க.